குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் விவாகரத்து அறிவிப்புக்கு பின் விவாகரத்து காரணங்கள் குறித்து அவதூறு கருத்துக்கள் பரவி வந்த நிலையில் ஏ.ஆர். ரஹ்மான் தரப்பில் சமூக வலைதளங்கள் மற்றும் யூடியூபர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதன் பின்னணியை பார்க்கலாம் விரிவாக. கடந்த சில நாட்களுக்கு முன் திரையுலகினரையும் திரையுலக ரசிகர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் சாய்ரா பானுவின் விவாகரத்து அறிவிப்பு. 29 ஆண்டு கால திருமண வாழ்க்கையில் இருந்து பிரிந்து விவாகரத்து பெறப்போவதாக சாய்ரா பானு அறிவித்த நிலையில் அதனை உறுதிப்படுத்தினார் ஏ.ஆர். ரஹ்மான். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட உருக்கமான அறிக்கையில் தங்களின் கடினமான இந்த அத்தியாயத்தில் பிரைவசி தேவை என கூறியிருந்தார். இருப்பினும் விவாகரத்துக்கான காரணம் குறித்து பல்வேறு வதந்திகள் பரவின. குறிப்பாக ஏ.ஆர். ரஹ்மானின் இசைக்குழுவில் இடம்பெற்றிருந்த கிட்டார் கலைஞர் மோகினி டே அவரது கணவரிடமிருந்து விவாகரத்து பெற்றது பேசு பொருளானது. இதேபோல் ஏ.ஆர். ரஹ்மான் குறித்து பல அவதூறு கருத்துக்கள் இணையத்தில் உலா வந்து கொண்டே இருந்தன. இது தொடர்பாக ஏ.ஆர். ரஹ்மானின் மகன் ஏ.ஆர். அமீன் தனது வேதனையை பகிர்ந்திருந்தார். தனது தந்தை குழந்தை போன்றவர் என உருக்கமாக குறிப்பிட்டிருந்த அமீன், இசைத்துறையில் ஏ.ஆர். ரஹ்மான் செய்த சாதனைக்காக மட்டுமில்லாமல் பல ஆண்டுகளாக அவர் பெற்ற மதிப்பு, மரியாதை மற்றும் அன்பு ஆகியவற்றிற்காகவும் லெஜெண்டாக பார்க்கப்படுகிறார் என்று தெரிவித்திருந்தார். அவர் குறித்த வதந்திகளும் முகாந்திரம் இல்லாத குற்றச்சாட்டுகளும் மனதை காயப்படுத்துவதாக வேதனையை வெளிப்படுத்தியிருந்த அமீன், விவாகரத்து தொடர்பான போலியான கட்டுக்கதைகள் பரப்புவதை நிறுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டிருந்தார். இருப்பினும் ஏ.ஆர். ரஹ்மான் விவாகரத்தையே கண்டென்ட்டாக்கி வந்தன சில யூடியூப் பக்கங்கள். இந்நிலையில்தான் அதிரடியாக நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் ஏ.ஆர். ரஹ்மானின் வழக்கறிஞர். அந்த நோட்டீஸில் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பும் வகையில் உண்மைக்கு புறம்பான தகவல்களுடன் எழுதப்பட்டுள்ள கட்டுரைகள், சிலர் கற்பனையில் அளித்த பேட்டிகள் போன்ற அவதூறு வீடியோக்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த அவதூறு கட்டுரைகள் மற்றும் வீடியோக்களை 1 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரத்திற்குள் நீக்கப்பட வேண்டும் என்று காட்டத்துடன் தெரிவித்துள்ளதோடு, இதை செய்யாவிட்டால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்டப்பிரிவுகளின் கீழ் அவதூறு வழக்கு தொடரப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் விவாகரத்து குறித்து கட்டுக்கதைகளை வெளியிட்ட சமூக வலைதளவாசிகள் விரைந்து அதனை நீக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.